என்னடா? ஏத்த வீட்டுல, பக்கத்து வீட்டுல, மேல் வீட்டுல எல்லாரையும் கூப்பிடு. எதுக்கு? இதெல்லாம் மேல தூக்கிட்டு வரதுக்கு. என்ன அது? அண்ணா உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னாரு. இது ஆனந்த் பார்சல், இது அசோக் பார்சல், இது உடுப்பி பார்சல், இது ஊட்டி பார்சல். இதெல்லாம் ஒரு பொம்பளை சாப்பிடறதுக்கா? ஆமாக்கா, இதெல்லாம் நீங்க சாப்பிடறதுக்கு தான். அநியாயமா இருக்கு. என்ன ராட்சசின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அண்ணா இதெல்லாம் தண்டம் தானா? அப்புறம் பேசலாம். முதல்ல அவ என்ன சாப்பிடறான்னு தெரிஞ்சுக்க. நான் மனுஷனுங்க திங்கிறதான் திங்கிறேன். ஆனா ஹோட்டல்ல வாங்கி தின்ன மாட்டேன். நானே சமைச்சு 4 பேருக்கு வச்சு அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதா என் வழக்கம். 4 பேரா? இன்னொருத்தர் எப்போ வந்தாரு? இங்க இருக்கிறது 3 பேர் தானே. ஜோக் பண்ணது அல்ஜிபா. நானே சமையல் செய்யறேங்கறா. சமையல் சாமான் என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடு. பணம் வேணும்ல? இந்த சாவி கொடு. அக்கா என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா சாவி சாவி. ஆமா இந்தாங்க. இவ்வளவு பணமா? ஏதுடா? எல்லாமே எங்க அண்ணன் உழைச்சு சம்பாதிச்ச பணம். எங்கேயும் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தா நினைக்காதீங்க. இதெல்லாம் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணம். வெல்கம் ராக்கியா, வெல்கம். உங்கள் வரவு எங்களுக்கு பெரிய வரவு. காட்டுல தெரிஞ்ச திருவடி இப்பதான் நாட்டுல படுது. அது நாங்க பண்ண புண்ணியம். இந்த சாமானியன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க. நான் காட்டுல, நீங்க நாட்டுல. நாம 2 பேரும் ஒரே தொழில் தான் செய்யறோம். நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க, நான் வழிப்பறி பண்றேன். நாம 2 பேரும் ஒரே ஜாதி. உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்க தேவை. எப்பவுமே வேற. ஆமா ஆமா, கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் வழிப்பறி எல்லாமே நமக்கு இதோ நகைகள் நாணயங்கள். இத வச்சுக்கிட்டு எனக்கு பணம் தர்றீங்க நீங்க. ராக்கியா, இதெல்லாம் எத்தனை நாள் வருமானம்? ஒரே ஒரு நாள் வருமானம். அடுத்த வாரம் நான் வேற கொண்டு வருவேன். கணக்குல மட்டும் வித்தியாசம் வரவே கூடாது. அப்படி வந்தது நான் வித்தியாசமா மாறிடுவேன். தெரியும், நல்லாவே தெரியும். உன்கிட்ட தகராறு வச்சுக்கிட்டா ஏன் தலை டாம் அப்படின்னு நல்லா தெரியும். சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம நடந்துச்சு. பரவாயில்லப்பா, நீ போ. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானோ? நிஜம்தான் மரமண்ட. என் ஃப்ரெண்டு நல்ல எண்ணத்தோட இந்த டூத் பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்கான். ரசாயனங்கள் மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு 1 மாசம் கஷ்டப்பட்டு தயார் செஞ்சிருக்கான். ஆனா டூத் பேஸ்ட் தயார் செய்ய போய் அது ஆழகால விஷமாய் போச்சு. இது ஆழகால விஷம்னு எப்படி நம்புறது? நீங்க வேணா சாம்பிள் பாருங்க. என்னையும் நேரம் பாக்குறியா? சரிதான், விஷயத்தை சொல்லப்பா. உபயோகிச்ச 3 பேர் செத்துட்டாங்க. இத தயார் செஞ்சவன் இப்பவும் ஜெயில அழுதுட்டு. இது ஆழகால விஷம் தான். இந்த ஆழகால விஷத்தை அத்திக்கு கொடுத்தா செத்துருவாரா? கேரண்டியா செத்துருவா. நமக்கு அதிகாரம் வந்துரும், ஆஸ்தி வந்துரும். என் ஐடியா ஜெயிக்கத்தான் போகுது. அது சரி, அந்த ராட்சசி இதால பல்ல தேய்க்காமயே விட்டான்னா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது ஃபெனாயில கூட குடிச்சிரும். இது ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு பாத்ரூம்ல வச்சுட்டா அத்தை இத ஜாமுன்னு தேய்ச்சுக்குவா. ஆனா சந்தேகம் நம்ம மேல வராதே. எப்படி வரும்? ஏதோ மார்க்கெட்ல ஃப்ரீ சாம்பிள் வந்துச்சு, நம்ம இத வாங்கினோம். மத்தபடி நமக்கு என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது அடியோட அட்டைய மேல ஒத்து கணிச்சிரும். என் ஐடியாக்கு நிக்கறே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. பேய் எழுந்திருச்சிடுச்சு. அப்புறம் பேய் பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் பிரஷ கையில எடுக்குது. அதுக்கப்புறம் என் கத்துற என்னாச்சு? பேஸ்ட் எடுக்குது. இப்ப யானை பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வைக்குது.
பல்லுல வச்சாலே அத்த பரலோகம் போகாளே. சாக மாட்டேன் நான் சண்டித்தனம் பண்ற அத்தையை சாகடிக்க தயாரிக்கப்பட்ட எமலோக லேகியுமே பெஸ்டாக வந்த நீ வாழ்க. டிங் டாங். அடுத்து அத்தை கொண்ட மாப்பிள்ளைங்கிற படத்துல என்னப்பா என்ன அத்தைக்கு பொய்ப்பல் செட்டா? நீ மூஞ்சி நீயும் பேஸ்டும். ரதி தேவிங்கிறது நீங்க தானே? ஆமா, என்னம்மா? உங்களுக்கு சாப்பாடு எடுக்கிற ராக்கம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. ராக்கம்மாவா? பாவம், தேவதை மாதிரி அவங்க. புருஷன் செஞ்ச தப்புக்காக அவனை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆமா, நீங்க கூட ஜெயில இருந்து தான் வரீங்களா? ஆமாம்மா. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனேன். நான் ஒரு பாவம் செய்யல. அடடே, அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா உண்மையா நல்லபடியா நடந்துக்குவேன். வேலை தானே, என் கூட வாங்க. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ராக்கம்மா மாதிரி நீங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா போதும். உட்காருங்க. வேண்டாம்மா. அட வாங்கண்ணா, உட்காருங்க உட்காருங்க. ராகவ், ரகசியமா சந்திக்கிறதுல எவ்வளவுதான் இன்பம் இருந்தாலும் நாம திருட்டுத்தனமா சந்திக்கிறத விட்டுடணும். பயம் இல்லாம நிம்மதியா பழகிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேனே. என்னது? தீபாவளி லீவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைசூர் பேலஸ்க்கு பிக்னிக் போறாங்க. நானும் அவங்க கூட போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஊட்டிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். 2 பேரும் ஜாலியா போவோம். ஓகே? நீ என் மேல பிரியம் வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னால முடியாது. வாட்? நான் உங்களை ஊட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றீங்களா? நீங்க நிஜமா என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா? எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா நான் உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னால என் தாயை நேசிக்கிறேன், என் அண்ணனை நேசிக்கிறேன், கடவுளையும் நேசிக்கிறேன். கடவுளுக்கு முன்னால நானும் என் அண்ணனும் சேர்ந்து. அண்ணனுக்கு நிறைய எடுத்துவை, அப்படி எனக்கும் கொஞ்சம் போடு. என்னடா இது கந்தாவி முறை? அவரை அண்ணாங்கிற என்ன அக்காங்கிற? அப்படித்தான்க்கா, நாமெல்லாம் பூமி தாயின் குழந்தைங்க. இந்த தேசத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் அண்ணனுங்க, பொம்பளைங்க எல்லாம் அக்காங்க. காந்தி தாத்தா உனக்கும் தாத்தா, அண்ணனுக்கும் தாத்தா, எனக்கும் தாத்தா. மொத்தத்துல பார்த்தா நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் முறை தானே. போதும்டா, நான் இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சிட்டியா? என்ன தீபாவளி அதுவுமா வீட்டுல இல்லாம கோயிலுக்கு போறீங்களா? பின்ன எதுக்காக என்ன இதையெல்லாம் செய்ய சொன்னீங்க? டேய் அல்ஜிபா, நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா ஒவ்வொரு தீபாவளிக்கு அந்த முருகன் கோயிலுக்கு போறத மட்டும் இந்த ஜென்மத்துல விட மாட்டேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்திய வாக்கு. இல்லாத அம்மாவை விட இருக்கிற பொண்டாட்டி முக்கியம் இல்லையா? மனைவி இருந்த நான் இல்லாத மாதிரி தானே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுறேன். அக்கா, அண்ணன் தேங்க்ஸ் சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்றாரு. கேக்குதா? நான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கேன். நீ வாய மூடிக்கிட்டு தின்னு. நல்ல நாள வீட்டுல சந்தோஷமா கொண்டாடுவாங்க, இங்க பண்டிகை நாள்ல ஊரை சுத்துறேன்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாம் திருத்த முடியுமா? எல்லாம் என் தலைவிதி. என்னம்மா அது? என் சம்பளம் 200 ரூபாய் தானே, 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே. நாளைக்கு தீபாவளி இல்லையா? அதனாலதான் இந்த 300 ரூபாயை உங்க மேல பிரியப்பட்டு நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். டேக் இட் வித் பிளஷர். ஆயா, நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு வந்துருங்க. ஹாப்பியா இங்கே ஒன்னா பண்டிகை கொண்டாடிடலாம். இல்லம்மா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் குன்றத்தூர் கோவிலுக்கு போவோம். துரதிருஷ்டவசமா 12 வருஷமா போக முடியாம போயிடுச்சு. நாளைக்கு தவறாம போயே தீரணும். வரேம்மா. ஒரு விஷயம், படிக்கட்டுல இறங்கும்போது ஜாக்கிரதையா இறங்கி போகணும். ஏன்னா பின்னாடியே பார்த்துட்டு முன்னாடி போக முடியாது.
நீதான்ப்பா பார்த்து ஜாக்கிரதையா மேலே ஏறி போகணும். ஏன்னா நான் மேலே ஏறி வந்த படிகள்ல தான் இப்ப நீ நின்னுட்டு இருக்கிற. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இந்த படிக்கட்டுகளுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஓகே. காலேஜ் கட் அடிச்சிட்டு சைட் அடிக்க போறீங்களா? சைட்டா? மை காட், உங்களை பார்க்கணும் நான் காலேஜ் கட் அடிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நான் உங்க மேல உயிரே வச்சு. எங்க அம்மா தான் என் மேல பிரியமா இருப்பாங்க. இப்ப நீயும் பிரியமா இருக்க. கம் ஆன். என்னடி ஒரு தனியா விட்டுட்டு போயிட்டா அப்படி? பாத்தியா கௌரியம்மா, இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க எப்படி கெட்டு அலையறாங்க. வெக்கமானத்தை விட்டுட்டு பயலுங்க கூட திரியறதே இவளுங்க வேலை. அந்த பையனமோ மேடையில பாடுறவனா, அந்த பொண்ணு கோடீஸ்வரம் பெரிய பாளையத்தோட மகளா. அடேப்பா, இன்னைக்கு உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்காயா. மனசு சந்தோஷமா இருந்தா எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ஏற்பட்டா எதை பார்த்தாலும் வெறுப்பாத்தான் இருக்கும். என்ன ஆயா வேதாந்தம் பேசுறீங்களே? மன்னிச்சிடுமா, நான் உன் வீட்டு வேலைக்காரி. ஆனா உனக்கு தாய் மாதிரி எங்க இருக்காங்களோ தெரியல. நான் கூட 2 பிள்ளைகளுக்கு தாய். அதனால உன்னை என் மகளா நினைச்சு சொல்றேன். தப்பான வழியில போகாது. பலே பலே, நல்லதான் பேசுறீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. உன்ன மாதிரி பெரிய இடத்து பொண்ணு கண்ட இடத்துல பாட்டு பாடிட்டு சாதாரணமா சுத்துறது பெரியவங்க பார்த்தா வேதனைப்படுவாங்க. உன் வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏமாத்துறா இல்லையா? ஓ, நான் ராகவனோட பழகுறத நீங்க பாத்தீங்களா? நான் ஒருத்தி மட்டும் இல்ல, என் கூட வேலை செய்யற வேற ஒருத்தி கூட பார்த்துட்டு அசிங்கமா பேசினா. அதை என்னால தாங்க முடியாம உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்றது தப்பில்ல ஐயா. ஆனா ஐயா, நீங்க என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ராகவனோட அனாவசியமா ஒண்ணு பழகல. 2 பேரும் மனப்பூர்வமா காதலிக்கிறோம். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவருடைய பாட்டுங்க எவ்வளவு இனிமையானதோ அதே மாதிரி அவர் மனசு கூட ஐயா. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லம்மா. நான் கூட மனப்பூர்வமா உங்களை வாழ்த்துறேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி இது. எங்க இப்படி ஓடுற? ஸ்பெஷல் கிளாஸ் காலேஜ்ல. ஞாயிற்றுக்கிழமை காலேஜா? வாட்டம்மா. காலேஜ் திறந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்பெஷல் கிளாஸா? அவ சொல்றது பொய். ரொம்ப பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா. வாய மூடு. பூதலிங்கம் யாரியா இவன்? இவரு மேடையில பாட்டு பாடுற ராகவன். நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமான. கேட்டதுக்கு பதில் சொன்னேன். கடிக்கிறீங்களே. நம்ம மாப்பிள்ளை விட 1000 மடங்கு மன்மதெல்லாம் பாத்துக்கீங்களேன். பூதலிங்கம், எனக்கு ஆவேசம் வந்ததுன்னா பூதலிங்க மேலேயோ ஜம்புலிங்க மேலேயோ ஆவேசப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இந்த பாட்டுக்கார பைய காலை ஒடிச்சு கழுத்த முடிச்சு கைமா பண்ணு. கமாண்ட். ஓகே மாமா. இந்த அடியோட அந்த பாட்டுக்கார பைய